ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். சங்கீதம் 5:12. இன்றைக்கு அவர் நீதிமானை என்ன செய்கிறாராம்? காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறாராம். காருண்யம் என்றால் என்ன? இரக்கம், தயவு, அவருடைய மிகப்பெரிய கிருபை எல்லாமே சேர்ந்துக்கும். காருண்யனாலுமே ஒரு இரக்கம், தயவு தான் முக்கியமான காரியமாக இருக்குது. அந்த காருண்யம் என்னும் கேடகம்ன்றது எவ்வளோ ஒரு பாதுகாப்பு பாருங்கள். யுத்தத்துக்கு செல்லும்போது ராஜாக்கள் முன்பாக என்ன பண்ணுவாங்க? கேடகத்தை பிடித்து கொண்டுட்டு ஒருத்தர் முன்னாடி போவோம், அவர் மேலே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் குதிரையிலையோ ரதத்துலேயோ எதில் போனாலும் சரி, அவங்க முன்னால் ஒருத்தவங்க கேடகம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்க பாருங்கள். அப்படி ஆண்டவர் காருண்யம் என்னும் கேடகத்தினாலே நீதிமானை சூழ்ந்திருக்கார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீதிமான்களாய் காணப்படுறோம். அப்படிப்பட்ட, ஏன்னா ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான்களாய் இருக்கிறோம். அதற்கு நம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்றாராம். 2 சாமுவேல் 22:36 பார்த்தீங்கன்னா அதில் போடப்பட்டிருக்கு. என்ன செய்கிறாராம்? அவர் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யனை பெரியவனாக்கும். சூழ்ந்து கொண்டுறது மட்டும் இல்லை, அவர் நம்மை பெரியவராக்குறாங்களாம். என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த சாமுவேல் 2 சாமுவேல் 22 எப்படி தொடங்குதுன்னா, முதல் வசனம், கர்த்தர் தாவீதையும் அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அந்த நேரத்தில் தான் அவன் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆண்டவர் என்னென்னலாம் நன்மையை செய்தார் என்று சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்கிறாரு? உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய பாருங்கள், இங்கே காருண்யம் என்னும் கேடகம் போட்டிருக்கு. இங்கே என்ன போட்டிருக்கு? உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இதே தான் சங்கீதம் 18:31 35 இதை தான் போடப்பட்டிருக்குது. சங்கீதம் இதே தான், ரெண்டுமே ஒரே பகுதி தான் போடப்பட்டிருக்கு. பாருங்கள், எரேமியா 31:3 அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். நம்மை அவர் சூழ்ந்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்கிறார்க்கா. காருண்யம் நம்மை பெரியவனாக்கும்படியாக செய்கிறாரு. காருண்யம் தம்முடைய அன்பினாலே அவர் என்ன பண்ணுறாரு? தம் கிட்ட இழுத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். 2 பேதுரு 1:3 பாருங்கள். 2 பேதுரு 1:3 அவருடைய காருண்யம் என்ன செய்தான்? எப்படிப்பட்ட காருண்யன்னு போடப்பட்டிருக்கு. 2 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர் அப்படின்னு சொல்லி போற்றப்படுது. அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினும் நன்றி அப்படின்னு சொல்லி போடப்படும். அப்போது அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினால நம்மளை என்ன பண்ணுறாரு? அவர் அழைக்கிறார். அவருடைய இரக்கத்தினால், அவருடைய தயவுனால நம்மளை அழைக்கிறவராயிருக்கிறார். காருண்யம் கேடகத்தினாலே நம்மை சூழ்ந்து பாதுகாக்கின்ற காருண்யமாக இருக்கிறார். அது மட்டும் நம்மை பெரியவனாக்குகின்ற காருண்யமாக இருக்கிறார். நம்மை தம்முடைய அன்பினாலே நேசித்து தம்மண்டை இழுத்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். நம்முடைய மகிமையான காருண்யத்தினால நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேனே, மிகுந்த காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். உன்னை நான் தெரிந்தேனே, முத்திரை மோதிரமாய், பலத்தால் அல்ல வலிமையால் அல்ல ஆவியாலாகும். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. நல்லவரே, வல்லவரே, மீட்பரே, ராஜாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய காருண்யம் என்னும் கேடகத்தினாலே எங்களை சூழ்ந்து எங்களுக்கு எந்த தீமையை அணுகாதபடி எங்களை பாதுகாக்கிறீரே. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவராக்குகிறது ஆண்டவரே. உம்முடைய காருண்யம் உம்முடைய அநாதி ஸ்நேகத்தினாலே மண்டை இழுத்து கொள்ளுகிறது ஆண்டவரே. உம்முடைய அன்பினாலே எங்களை காருண்யத்தினாலே இழுத்து கொள்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகிமையுள்ள காருண்யத்தினால் எங்களை தெரிந்து கொண்டீர். அதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில், நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை,
தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 23. இன்றைய கேள்வி: எப்படிப்பட்ட எது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறதை யோவானுக்கு காண்பித்தார்? எப்படிப்பட்ட எது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறதை யோவானுக்கு காண்பித்தான்.